ஓகே, நம்ம வீட்டில் இருந்து கிளம்பிட்டாங்க. நேற்று ஒரு சம்பவங்க, வீடியோ ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். அதாவது ரெக்கார்ட் பண்ண முடியல, நம்மக்கிட்ட ஒரே பேட்ரி தானே இருக்குது, சார்ஜ் இல்லை, நம்ம போடவே இல்லை நேற்று. என்னண்டா நம்ம ஜிஎம் சுவிச்சஸில் இருந்தாங்க. ஜிஎம் சுவிச்சஸ் கம்பெனி இருக்குல்ல, எங்கே பார்த்தாலும் அங்கே ஜிஎம்னு ஒரு போர்டு போட்டிருக்கோம் பாருங்கள், இந்த எலக்ட்ரிஷியன் கடையெல்லாம். அவங்களுக்கான ஒரு கான்ஃபிடென்ட் மீட்டிங் வச்சுருந்தாங்கன்னு நினைக்கிறேன். என்னவோ தெரியல, இது ஃபுல்லாக செம்ம என்ஜாய்மெண்ட்டில் ஃபுல்லாக இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். மினி ஸ்டேடியமே மேலே போட்டிருந்தாங்க. அதாவது அது வந்து பேலஸ் தான், அதாவது மண்டபமே 600 700 800 பேர் இருக்கிற கெப்பாசிட்டி. சேர் போட்டு உட்கார வச்சா அவ்வளோ பேர் உட்கார வைக்கலாம். அது உள்ளேயே பெரிய செட்டப் போட்டிருக்காங்க. அது உள்ளேயே பெரிய செட்டப் போட்டு அங்கேயே யாரோ சூப்பர் சிங்கரோ என்னவோ யாரும் தரல, சரியா எனக்கு ஞாபகம் இல்லை, அவங்கள கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி பாட்டு பாட வச்சாங்களா என்னன்னு தரலங்க எனக்கு சரியா. ஆனால் உள்ளே போகல, ஆனால் டெக்கரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அது வரைக்கும் தெரியும். ஃபுல்லாக செம்ம என்ஜாய்மெண்ட்டில் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். நல்லா மீட்டிங் பண்ணாங்க. மீட்டிங் முடிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தாங்க இது பண்ணாங்க. ஆனால் செம்ம என்ஜாய்மெண்ட்டில் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ரூம்ஸ் கொடுத்துருந்தோம், மொத்தம் 20 ரூம்ஸ் கொடுத்துருந்தோம் அவங்களுக்கு மட்டும். நேற்று ரூம் சோலோ அவுட்டுங்க, அதுக்கு முன்னாடி நாளும் ரூம் சோலோ அவுட்டு, இன்றைக்கும் மேக்ஸிமம் ரூம் சோலோ அவுட்டு தான் நினைக்கிறேன். பார்க்கலாம். ஏன்னா எப்போ இந்த மாதிரி நடக்குதுன்னே தெரியலைங்க, திடீர்னு இதுவாகும். நான் கிறிஸ்மஸ்க்கு ஆல்ரெடி டெக்கரேட் பண்ணிகிட்டு இருந்தோம், அது ஒரு வீடியோவாக அட்டாச் பண்ண ட்ரை பண்ணுறேன். இன்றைக்கி மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறேன் அட்டாச் பண்ண. பல்சர் ஏன்டா எடுத்துகிட்டு வர மாட்டேங்கிற அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும் எல்லாருக்குள்ளேயும். ஏன்னா மைலேஜ் எவ்வளோ தரேன்னு தெரிலங்க, நான் இன்னும் அதை டெஸ்ட் பண்ணவே இல்லை. அதுவும் இல்லாமல் அதில் லைட் இல்லை, உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். போன வீடியோக்கு முந்தின வீடியோவில் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி லைட் இல்லை, அதை ரிவ்யூ பண்ணும்போதே சொல்லியிருந்திருப்பேன். அதுக்கான ஸ்பேர் பார்ட்ஸும் கேட்டிருக்கேன். 2-3 பேர் வந்து சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி இங்கே இருக்குது வாங்க அப்படின்னு. போயிட்டு செக் பண்ணோங்க. செக் பண்ணிவிட்டு என்னென்ன ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்குதோ அது எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்துடணும். வாங்கிட்டு வந்து அதை ரெடி பண்ணிட்டு பிறகு தான் அந்த வண்டியை எடுத்துகிட்டு வர மாதிரி ஒரு ஐடியா. இப்போதைக்கு அந்த வண்டியை எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணலாம். எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. அதை எங்கள் அப்பா வேலைக்கு போனாலும் சரி, சப்போஸ் அவர் அந்த வண்டி தான் எடுத்துகிட்டு போவார், அந்த வண்டி தான் எடுத்துகிட்டு போவார். எப்பயாவது வேறு வழி இல்லை அப்படின்னும் போது அந்த வண்டி எடுத்துகிட்டு போய் தான் ஆகணும். அப்படிலாம் நான் யோசிக்க மாட்டேன், எடுத்துகிட்டு வந்துடுவேன். இந்த வண்டியோட அந்த வண்டி ஓட்டுறதுக்கு நல்லா இருக்குது, அந்த ஸ்மூத்னஸ் நல்லா இருக்குது, சஸ்பென்ஷனும் நல்லா இருக்குது, ஓட்டுறதுக்கும் நல்லா இருக்குது. அதனால தான் என்ன ஒன்று டிஸ்பிளே தெரியல, ஸ்பீடா மீட்டர் வேலை செய்யுது, பட் பெட்ரோல் மீட்டர் அந்த மாதிரி இது சில இதுவெல்லாம் வேலை செய்யலை. அது ஒரு பெரிய மைனஸ்லாம் இல்லை, பட் பெட்ரோல் எவ்வளோ இருக்குது தானேங்க நம்ம இது பண்ண முடியும். அதேமாரி மைலேஜ் டெஸ்ட்டும் பண்ணலை, ஒரு நாள் அதை மைலேஜ் டெஸ்ட்டும் பண்ணிடலாம். எங்கேயாவது ஒரு லாங் ட்ரைவ் போயிட்டு மைலேஜ் டெஸ்ட் பண்ணிவிடுவோம். ஏன்னா இது வரைக்கும் நம்ம சேனலில் மைலேஜ் டெஸ்ட்டு போட்டதே இல்லை, போட்டுருவோம். இந்த வண்டிக்குமே மைலேஜ் டெஸ்ட்டு போட்டுருவோம், எப்படி இருக்குன்னு செக் பண்ணிடலாம். இந்த வண்டி எவ்வளோ தருதுன்னு பார்க்கலாங்க. நான் இது வரைக்கும் எங்கள் வண்டியே நான் எவ்வளோ மைலேஜ் தருதுன்னு டெஸ்ட் பண்ணலாம். நான் அப்ராக்சிமேட்டாக தான் சொல்லிகிட்டு இருப்பேன். மேக்ஸிமம் இது வந்து 75லேருந்து 80 தரலாங்க. அதாவது இதில் வந்து 3 ஆப்ஷன் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது 13 மாடல் இல்லை, 3 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று ஓப்பனு, இன்னொன்று ரிசர்வு, இன்னொன்று க்ளோஸு. ஓப்பனில் வச்சு எவ்வளோ தூரம் ஓடுது, 1 லிட்டர் பெட்ரோலில்
ஓப்பனில் வச்சு எவ்வளோ தூரம் ஓடுது, ரிசர்வில் வச்சு எவ்வளோ தூரம் ஓடுது. ஆனால் 80 கிலோமீட்டர்ஸ்ன்றது வந்து எந்த பக்கம் போகணுன்னு தெரில. நான் ஏதோ ஒரு பக்கம் போகலாம். மேக்ஸிமம் நான் இந்த பக்கம் தாங்க போனது. திருக்கோவிலூர் ரோட்டில் அந்த மாதிரி ரோட்டில் தாங்க போனதில்லை. திருக்கோவிலூர், கோயம்புத்தூர் அந்த மாதிரி ரோட்லலாம் இன்னும் போனதே இல்லை. அதிலே போய்ட்டு டேஸ்ட் பண்ணிட்டு போவோம். சென்னை பக்கம் ரொம்ப டைம் போயிருக்கேன். வேறு எந்த பக்கம், இந்த சைடில் மட்டும்தாங்க போயிருக்கேன். இந்த சைடில் போனதே கிடையாது. எந்த பக்கமுமே போனதில்லை. மேக்ஸிமம் சாத்தனூர் டேம் வரைக்கும் போயிருக்கேன். அதுக்கு மேலே போனது இல்லைங்க. இங்கேருந்து சாத்தனூர் டேம் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் வரும்னா, இங்கேருந்து திருவண்ணாமலையே ஒரு 30 அந்தாண்ட பக்கம் அரௌண்டு அங்கே ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் போயிருக்குங்க அந்த பக்கம். மேக்ஸிமம் அரௌண்ட் 50 வந்துடும் நினைக்கிறேன். 50-60 வந்துடும். என்ன போகுது, மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்குது. அவங்களுக்கு வேறு வேலை இல்லை. ஏன்னா நம்மக்கிட்ட சிங்கிள் பேட்டரி தான் இருக்குது. போயிட்டு ரிட்டன் வர்றதுக்கும் சார்ஜ் இருக்குமான்னு தெரியல. அதுக்குள்ளே நம்ம வந்து இது வாங்கிடலாம், பேட்டரி வாங்கிடலாம். அதுக்காக தாங்க வெயிட் பண்ணிகிட்ருக்கேனே. இல்லைனா எல்லா வீடியோவுமே ஸ்டார்ட் பண்ணிகிட்ருப்போம். பேட்டரி இல்லாததுனால நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கோம். அப்படியே போயிட்டுருக்கு, ஸ்லோவாகவே போயிட்டுருக்குன்னு உங்களுக்கு எனக்கே நல்லா தெரியுது. பார்த்துக்கலாம். குட்டி போகுது, பார்க்கலாம். நமக்கும் ஒரு காலம் வருங்க, நேரம் வருங்க. இப்போ ஸ்லோவாக இருக்குன்னா நமக்கு கொஞ்சம் கடன் பிரச்சனை இருக்குது. அதுதான் எல்லாருக்கும் ஒரே பிரச்சனை தான். எல்லாருக்குமே கடன் பிரச்சனை இருக்குது தான். இப்போ வந்து சிஸ்டருக்கு மேரேஜ் பண்ணோன்றதுனால கொஞ்சம் ஓவராக இருக்குது. அதனால தாங்க நாங்கள் வாங்குறதுக்கு யோசிக்கிறேன். நான் பர்சனலாக வாங்கிறதுக்கு தான் யோசிக்கிறேன். ஒவ்வொரு டைமும் வாங்கிறதுக்காக போயிடுவேன். பட் ஆனால் யோசிச்சிடும். குடும்ப சூழ்நிலையை பார்த்தோன்னே அப்படியே நமக்கு எதுவும் யோசிக்க தோணாது. சைலண்ட் ஆகிடும். என்ன பண்ணுறது? சரி, ஓகே. அதை பற்றி இப்போதைக்கு யோசிக்க தேவையில்ல. வாங்குற அன்றைக்கி வாங்குவோம். நமக்கு என்றைக்கு எழுதியிருக்கோ அன்றைக்கி தான் வந்து கிடைக்கும். வாங்கிடுவோங்க. ஆனால் ஒரு நாள் வாங்கிடுவாங்க. அதுக்குள்ளே நம்ம ஒரு நல்ல பொசிஷனுக்கு போயிட்டோன்னா நம்ம நினச்ச சூப்பர் பைக்கே நேராக வாங்கலாங்க. எம்டின்னு நினைக்கிறேன். எம்டி தான். எம்டி பற்றி சொல்லலைன்னா எம்டி நல்லா தாங்க இருக்குது. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நல்லா தான் இருக்குது. எப்படி சொல்கிறதுன்னா, எங்கள் மாமாவுக்கு ஃப்ரெண்டு வாங்கி வச்சுருந்தாங்க. செக் பண்ணேன், நல்லா தான் இருக்குது. நான் மோஸ்ட்லி எந்த பைக்குமே இந்த ரிவ்யூவும் கொடுத்துருக்க மாட்டேன். பல்சருக்கு மட்டும் கொடுத்துருப்பேன். ஏன்னா பல்சர் நம்ம வந்து 2-3 டைம் யூஸ் பண்ணோன்றதுனால ஒரு நாளாவது ரிவ்யூ கொடுக்கணும் அப்படின்றத யோசித்தேன். கொடுத்துட்டேன். அந்த ஒரு நாள் பைக்குமே நான் கடை வாங்கி தான் எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ ஒரு நாள் ஷிஃப்ட்டுக்கு வரும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். எவ்வளோ ப்ரைஸுன்றதையும், எவ்வளோ மைலேஜ் கொடுக்குதுன்றதையும், என்ன யாருக்கு பெனிஃபிட்டுன்றதையும் அதை நான் வந்து இது பண்ணியிருப்பேன். நான் கீழே கார்ட்டில் வந்து ஆட் பண்ணி வரேன். செக் பண்ணி பார்த்துருக்கேன் அந்த வீடியோவை. நல்லாயிருக்கு. ஆனால் பைக் ஒர்த்து. அந்த ரேட்டுக்கு ஒர்த்துங்க. ரேட் மட்டும் அதில் போய் செக் பண்ணிக்கோங்க. அதனுடைய ஸ்பெசிஃபிகேஷனும் அதிலே சொல்லியிருப்பேன். செக் பண்ணிக்கோங்க. நம்ம கீழ்பண்ணாத்தூர் திருவண்ணாமலை மாவட்டத்துக்குள்ளே என்ட்ரன்ட் ஆகிட்டோம். விழுப்புரத்துலேருந்து கட்டாயி திருவண்ணாமலை மாவட்டத்துக்குள்ளே வந்தாச்சு. நெக்ஸ்ட் மீட்டிங் திருவண்ணாமலை எப்போ போடுவாங்கன்னு தாங்க வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். பார்க்கலாம் யார் வர்றது. தலைவன் என்ட்ரி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். திருவண்ணாமலை அவ்வளோதான் அவ்வளோதான் பார்க்கலாம். அந்த எக்ஸ்பெக்டேஷனோட தாங்க இருக்கேன். நானும் என்ன நடக்குதுன்னு பார்க்கலான்றதுக்காக தான் இருக்கேன். நானும்
ஏன்னா திருவண்ணாமலைக்கு அவர் வரும்போது எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு தெரியும், இவர் வந்து போகும்போதும் எவ்வளோ கூட்டம் இருந்ததும் எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நம்ம தான் அப் அண்ட் டவுன் போயிட்டு வந்துக்கிட்டே இருக்குங்க. எவ்வளோ டிராஃபிக் இருந்ததும் எனக்கு நல்லாவே தெரியும். நான் வீடியோவும் எடுத்திருக்கேன், சாரி டிராஃபிக்கான வீடியோ எடுத்துருக்க மாட்டேன், பட் மார்னிங் வீடியோ எடுத்திருப்பேன். ஈவினிங் ஆனால் எவ்வளோ டிராஃபிக் இருந்தது எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நம்ம கோப்ரோ வந்து சார்ஜி டபுள் இல்லை, சிங்கிள் தான், அப்டேட் பண்ணல. மைக் அப்டேட் பண்ணதுக்கே இப்போ இதுவும் போயிட்டுருக்கு. மோஸ்ட்லி எல்லாமே நான் இதுவும் பண்ணிட்டு தாங்க போயிட்டுருக்கேன். சாட்டிஸ்ஃபைடு என்னை மாரி என்னுடைய கெப்பாசிட்டி மாரி நான் வந்து செலவு பண்ணிட்டேன். அதனால தான் கொஞ்சம் டைட்டாக போயிட்டுருக்கு. இன்னும் ஒரு 3 மாதம் முடிஞ்சுன்னா டோட்டலாக ஃபினிஷ் ஃப்ரீ ஆகிடுவேன். அதுக்கப்புறம் என்ன வேணாலும் அப்கிரேட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் அதுக்குள்ளே நம்ம முடிஞ்ச அளவுக்கு நான் என்னோடய எஃபெக்ட் முடிஞ்ச அளவுக்கு போட்டு நான் வந்து வீடியோ கொடுக்க ட்ரை பண்ணுறேங்க. ஆனால் ஸ்பெண்டர் ப்ளஸ் எடுத்துகிட்டு போகிறேன் டெஸ்ட் பண்ணேன் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா 120 கிலோமீட்டர் போவோம் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன், அதாவது 100 கிலோமீட்டர் என்னோடய எக்ஸ்பெக்டேஷன், அதுக்கு மேலே கொடுக்காதுங்க. மேக்ஸிமம் 100 கொடுக்கும், அதுக்கு மேலே எனக்கு எக்ஸ்பெக்டேஷனே இல்லை. அதுதான், அதுக்கு மேலாம் கிடையாது. ஏன்னா இது 13 மாடலு, இதை நம்ம சாதாரணமாக எடுத்துக்கூடாது, தர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. 100 அது வரைக்கும் தான் நமக்கான அந்த லிமிட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அது வரைக்கும் தான் நமக்கு இருக்குது. அதுக்கு மேலே கொடுக்காதுங்க, நல்லாவே தெரியும். டெஸ்ட் பண்ணிடலாங்க. ஏன்னா போகிறது ஒரு 100, வர்றது ஒரு 100னா அப் அண்ட் டவுன் எனக்கு 100 கிலோமீட்டர்ஸ் வந்துடும், 200 கிலோமீட்டர்ஸ் வந்துடும். அதுக்கேற்ற மாதிரி நம்மக்கிட்ட பேட்ரி பேக்கப் இருக்கணும். சப்போஸ் பவர் பேங்க்காவது இருந்தால் தான் ஒரு 1/2 hour சார்ஜ் போட்டால் தான் அதுக்கப்புறம் ரிட்டன் என்னால் வர முடியும். அதுவும் இல்லாமல் 80 கிலோமீட்டர்ஸ் போகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக போகாது. ஆஃப் பண்ணி கட் பண்ணி தான் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் ஒரு 30 to 50 கிலோமீட்டர்ஸ் நான் ரெக்கார்ட் பண்ணுறேன்னா நெக்ஸ்ட்டு என் பாயிண்ட்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர்ஸ்க்கு முன்னாடி தான் என்னால் வந்து ஆன் பண்ண முடியும். அந்த மாதிரி சென்டரில் வர சில விஷயம்லாம் கேப்சர் ஆகாது. ஏன்னா அது நம்மளுடைய மிஸ்டேக் தான் அது. ஏன்னா நம்மக்கிட்ட பேட்ரி பேக்கப் கிடையாது. சப்போஸ் இன்னொரு ஆப்ஷன் நம்மக்கிட்ட இன்னும் நம்ம கோப்ரோவில் இல்லாமல் இன்னும் 2 பேட்ரி எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னா அது ஆல்ரெடி ஃபுல் சார்ஜபிள் இருக்கும். எங்கே ஆஃப் ஆகிற இடத்துலேருந்து இன்னொன்று யூஸ் பண்ணிவிட்டு இதை திரும்பவும் ரீசார்ஜ் போட்டுருவேன். திரும்பவும் ரீசார்ஜ் போடும்போது வந்து திரும்பவும் ரிட்டன் வர்றது கரெக்டாக இருக்கும். எங்கேயாவது டீ ஷாப்லேயோ எங்கேயாவது என்னால் போட முடியும். ஒரு 15 minutes டீ சாப்பிட்ற டைமில் ஏறிடும். ஓகே தான் இது. ஏன்னா அது ஒரு கம்ஃபர்டபுள் தான். நம்மக்கிட்ட சார்ஜ் இல்லைன்னும் போது இதுவே நம்மக்கிட்ட ஒரு 4, 5, 6 பேட்ரி இருக்குது அப்படின்னா தைரியமாக போய்ட்டு வரலாங்க. யோசிக்க மாட்டேன் கண்டிப்பாக. ஏன்னா சாலிடாக 35 கிலோமீட்டர்ஸ் ரெக்கார்ட் பண்ண முடியுது. நான் செக் பண்ணதில் 60 கிலோமீட்டர் வந்து 100 பாயிண்ட் இருந்து 60லேயே போயிட்டு இருந்தால் சாலிடாக பார்த்தோன்னா ஒரு எவ்வளோ பேட்ரி காலியாகுது அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 65% காலியாகுதுங்க. 65 இல்லை மேக்ஸிமம் 70. அந்த 25 இல்லை 20% அப்படியே தாங்க இருக்கும். 25, 30 அவ்வளோ தூரம் நம்மக்கிட்ட வந்து இதுவும் இருக்குங்க. அவ்வளோ பேட்ரி பேக்கப் இருக்குது நம்மக்கிட்ட. பார்க்கலாம். நான் சொல்கிறது 60லே. நான் ஏன் கோப்ரோ பற்றி இன்னும் ரிவ்யூ போடாமல் இருக்கேன் அப்படின்னா அதுக்கான காரணம் என்ன, இது எவ்வளோ தான் தாங்குது, சில்னஸ்லேயே இருக்கட்டும், ஹீட் டைம்லேயே இருக்கட்டும், எல்லாம் பேட்ரி எப்படி சார்ஜ் போடுறேன், எந்த இடத்துல எவ்வளோ வைப்ரேஷன் இருக்குது, அந்த இதுவும் இருக்கணும், ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குது, அதெல்லாம் நான் இன்னுமே ஃபுல்லாக செக் பண்ணலை. ஒவ்வொரு நாளும் நான் வீடியோ எடுக்கும்போது தான் எனக்கு அந்த இதுவும் தெரியும். அதுக்கப்புறம் தான் அதனுடைய வீடியோ போடலாம் அப்படின்றத மாதிரி இருக்கும் ஒரு யோசனையில். பார்க்கலாம்.
பார்க்கலாங்க. கூடிய சீக்கிரத்தில் வந்து எல்லாமே அப்கிரேட் பண்ணிவிட்டு இன்னும் ஏன் நான் என்னுடைய ஹெல்மெட் கூட அப்கிரேட் பண்ணாமல் வச்சுருக்கேன்னா அதுக்காக தாங்க காரணம். ஏன்னா நமக்கு அரௌண்ட் நமக்கு இதுவே கொஞ்சம் அதிகமாகிடுச்சுங்க காஸ்ட்டு. கோப்ரோக்கும் மைக்குக்கும் எக்ஸ்டர்னல் வாங்கினா கிட்ஸு ஏதோ கிட்டு அதை வாங்குறது தான் ஆயிடுச்சு. அந்த மைக் அடாப்ட் பண்ணால் அவ்வளோ ரேட்டு வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஒன்றும் இல்லை, ஒரு கன்வெர்ட்டர் தாங்க அதுக்கு அவ்வளோ ரேட் வச்சுருக்காங்க. நம்ம மனசே கேட்கல. என்ன பண்ணுறது, கம்பெனிக்காரன் சொல்கிறது தான் கொடுத்தாகணும். ஆனால் ஒர்த்து தாங்க, கிளியராக கொடுக்குது ஆடியோ. ஒர்த்து தான், தப்புலாம் சொல்ல மாட்டான். அவன் வாங்குகிற ரேட்டுக்கு அது ஒர்த்தான்னு கேட்டால் கண்டிப்பாக ஒர்த்து தான். ஏன்னா அவன் ஒன்றும் வந்து குவாலிட்டி கம்மியாக கொடுத்துட்டு அந்த ரேட்டுக்கு விற்கல, நல்லா தான் கொடுத்துருக்கான். ஆனால் என்ன ஒன்று அவ்வளோ ரேட் அதிகமாக இருக்குது, மனசு கேட்கலையே. நமக்கு கஷ்டமாக இருக்குல்ல, நம்ம கஷ்டத்தை அவன் பார்ப்பான். அவன் ஏன் ரேட் அதிகமாக வச்சுருக்கான்னு வச்சுங்களேன், நான் ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஏன்னா ஒவ்வொரு வீட்லேயும் இதை வாங்க மாட்டாங்க. ஒவ்வொரு சிட்டிக்கும் மேக்ஸிமம் ஒரு 150-200 சேல் ஆகணும்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு வகையில் ஒரு 200க்கு மேலே வச்சுக்கோங்க சேல் ஆகிறது. அப்படி வச்சுக்கோங்க சேல் ஆகுது அப்படின்னும் போது அவனுக்கு அந்த ப்ராஃபிட் வந்து இது தெரியாது. அவன் மேனுஃபேக்சரிங் பண்ணுறது என்னவோ கம்மியாக தான் பண்ணுவான், பட் சேலிங்கும் கம்மியாக தான் ஆகுது. அவன் அதுக்கேற்ற மாதிரி தான் ப்ரைஸும் ஃபிக்ஸ் பண்ணுவான்ற கான்செப்ட்டுக்கு நான் வந்தேன். ஏன்னா நமக்கும் தெரியும், ஏன்னா நம்மளும் கொஞ்சம் மார்க்கெட்டிங்கில் தான் இருக்கோம், அதனால் நமக்கும் தெரியும். நெக்ஸ்ட்டு பிஸ்னஸ் பிளானும் போயிட்டுருக்கு. நான் அதெல்லாம் பொறுமையாக ரிவீல் பண்ணுறேன். நான் இப்பயே சொல்ல முடியாது, நாங்களும் இப்போ ஸ்டார்ட் அப் பாயிண்டில் தான் இருக்கோம். ஆனால் பட் நாங்கள் வந்து பில் பண்ணுறதே பயங்கரமாக பில் பண்ணுறோம். ஃப்யூச்சர் அடுத்த 100 இயர்ஸ்க்கு அது பிரச்சனையாக வரக்கூடாதுன்ற அளவுக்கு நாங்கள் பில் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் கொஞ்சம் ரொம்ப பொறுமையாக தான் போகும். கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, இன்னும் 1 இயர் 1.5 இயர்க்கு மேலே கூட எடுக்கும் பில் பண்ணுறதுக்கு. ஸ்டார்டிங் பாயிண்ட் பில் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் 5 ஹவர்ஸ் கூட 5 இயர்ஸ் கூட எடுத்துக்கோங்க. ஏன்னா அந்தளவுக்கு வந்து கம்யூனிகேஷன் ஆகட்டும், அடுத்த இதுவுக்கு எப்படி நம்ம கொண்டு போகணும், எவ்வளோ ஸ்டாட்டிக் யூஸ் பண்ணணும், எங்கேருந்து எவ்வளோ இம்போர்ட்டடு, எவ்வளோ எக்ஸ்போர்ட்டடு, எவ்வளோ அவுட்புட் கிடைக்கும், எல்லாத்தையும் ஒன்று விடாத அதனுடைய பேக்கப் பிளான் என்ன, ஒவ்வொரு விஷயத்தையும் நோட் பண்ணாமலாம் கிடையாது. எல்லாமே கண்டினியூஸாக நோட் பண்ணிகிட்ருக்கோம். ஒரே இதுவில் கூட மிஸ்டேக் இருக்கக்கூடாது அப்படின்ற தாட்டில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் மிஸ்டேக் கண்டிப்பாக நடக்குங்க, கண்டிப்பாக நடக்காமலாம் இருக்காது. மிஸ்டேக் நடந்தால் தான் அதுக்கப்புறம் அது உள்ளே போகிறது, அதுக்கான சொல்யூஷன், வேறு ஆப்ஷன் அந்த மாதிரி நம்ம வந்து கெயின் பண்ண முடியும். அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே பண்ணணும்ல, அதுக்காக பார்க்கலாம். அதை ஒரு நாள் தனியாக சொல்லலாம். போக போக அது வந்து எப்பயாவது நானே சொல்லுவேன். எனக்கு இன்றைக்கி ஞாபகம் அன்றைக்கி சொல்லுவாங்க. ஏன்னா அப்போதைக்கு நம்ம ஸ்டார்டிங் இதுவில் தான் போய்ட்டுருக்கோம். ஒரே புள்ளி தாங்க எடுத்து வச்சுருக்கோம். ஒரே புள்ளினாலும் நாங்கள் பெருசாக எடுத்து வைக்கிறோம்ல, அதுதாங்க மெயின். கடிகாரத்தில் ஒரு முள், அது பெரிய முள் சுற்றி வந்துக்கிட்டே இருக்குது செகண்டுக்கு. இன்னொரு முள் அது 60 தடவை சுற்றி வந்தால் தான் இது ஒரு தடவையாக சுற்றி ஒரு அடி எடுத்து வைக்கும். ஆனால் அந்த முள் அத்தனை சுற்றி வந்தால் தான் அது ஒரு அடியாவது எடுத்து வைக்கும். அந்த மாதிரி தாங்க வந்து எல்லாமே சுற்றி வரல. ஃபஸ்ட்டே எல்லாத்தையும் சுற்றிடுவோம், நெக்ஸ்ட்டு தான் ஒரு அடி எடுத்து வைப்போம். விஷயமே தெரியாத போயிட்டு எதுக்கு மாட்டிக்கிட்டு மொத்தத்தையும் சுற்றிட்டு வந்துடுவான். அதுக்கப்புறம் எடுத்து வைப்போம் ஒரு அடி. அது அடி விழுந்தாலும் சரி, அடி எடுத்து வச்சாலும் சரி, திரும்பவும் எடுத்து வைப்போம் அடியை. என்ன நான் சொல்கிறது கரெக்டு தானே? ஓகே, கை வலிக்குதுங்க. எவ்வளோ நேரம் ஓட்டிட்டு க்ளவுஸ் போட்டு ஓட்டினா கை வலிக்காது. நான் என்ன பண்ணேன், ஒரு நாள் க்ளவுஸ் ஆர்டர் போட்டேங்க. ஒரு 600 நினைக்கிறேன் அந்த க்ளவுஸு. ஆர்டர் போட்டேன். என்ன ஆச்சுன்னு வச்சுக்கங்களேன், நான் ஆர்டர் பண்ணது ஒன்று, அவன் கொடுத்தது ஒன்றா இருந்தது. ஆனால் ஒரே நாள் யூஸ் பண்ணேன், செட் ஆகலை, ரிட்டன் போட்டேன்.
ஏன்னா அது அப்போவே நான் ரிட்டன் போடலாம் தான் நினச்சிக்கிட்டே இருந்தேன். அமேசானில் தான் பண்ணியிருந்தேன். அமேசானில் தான் மாட்டி கொடுத்துட்டானுங்க. கடுப்பாகி போச்சு. அதாவது நான் ஆர்டர் பண்ணது ஒன்று, அது ஸ்டாக் அவுட் ஆகிட்டு இருக்கும்பொழுது வேறு ஒன்று ஆர்டர் அப்படியே கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. அது என்னவோ எவ்வளோ பெருசு வருதுங்க இழுத்தா. அது அந்த ஸ்டிப்பு சுற்றி கை சுற்றி இது பண்ணுவோம்ல, லாக் பண்ணுவோம்ல, அந்த ஸ்டிப்பு என்னவோ அவ்வளோ பெருசாக வருது. அதான் எனக்கு கடுப்பாகி போச்சு. அப்படியே ஆர்டர் போட்டு திரும்ப போட்டேன். அது எனக்கு என்னவோ பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. நான் என்னவோ ஸ்டோர் ரூம் போயிட்டே ஒன்று எடுத்துகிட்டு வந்தாதான்னு பார்த்தேன். ஹெல்மெட் ஸ்டோர் ரூம். ஆனால் ஹெல்மெட் ஸ்டோர் ரூம் போகிறேன்னா ஹெல்மெட் வாங்காமல் வரக்கூடாது. அதுக்காக தான் கம்முன்னு இருக்கிறேன். இருக்குன்றதுக்காக தேய்ச்சிட்டோம்னா, இல்லாமலாம் இல்லை, இருக்குன்றதுக்காக தேய்ச்சிட்டோம்னா யார் திரும்பவும் கட்டுறது? இருக்கிறது கட்டி முடியிட்டோம், அதுக்கப்புறம் தேய்ச்சிக்கலாம் கம்முன்னு வச்சுக்கிறாங்க. எமர்ஜென்சி பர்பஸ்க்காக வச்சுருக்காங்க, அவ்வளோ, வேறு எதுவும் இல்லை. பொறுமையாக எடுத்துக்கணும். நம்மகிட்ட இல்லாமல் இருந்தால் பரவாயில்லைங்க. இருக்குது, ஒன்று இருக்குது, அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்ல. அதனால் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஓட்டிகிட்டு இருக்கோம். டைட்டாக வாங்கணுங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா ரொம்ப லூஸ் ஆகுது. காற்றடிச்சாவே தூக்குங்க நம்ம ஹெல்மெட்டுக்கு. ஏன்னா அந்தளவுக்கு வந்து லூஸ் எனக்கு. முடிஞ்ச அளவுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்டெயின் பண்ணி தாங்க ஓட்டிகிட்ருக்கேன். நான் பைக்கும் ஓட்டணும், சைட்லேயும் கவனிக்கணும், ஃப்ரண்ட்லேயும் கவனிக்கணும். கோப்ரோ வந்து ரொம்ப கீழே போயிடுமா அப்படின்றதையும் கவனிக்கணும். எல்லாத்தையும் கவனித்து ஓட்டுறதுனா எவ்வளோ கஷ்டம் நினச்சி பாருங்களேன். எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணி தாங்க ஓட்டிகிட்ருக்கேன். அப்படின்னா கீழே வச்சு நீ இது பண்ண வேண்டியது தானடான்னு கேட்பீங்க. ஏன்னா ரொம்ப கீழே போகுதுன்னா கீழே வச்சு கொஞ்சம் லைட் ஆஃப் பண்ணி பார்த்தோன்னா கூப்பிட்ற வந்து கரெக்டாக வந்துடும். எனக்கு வந்து கீழே வைக்கிறது என்னவோ எனக்கு பிடிக்கலைங்க. எனக்கு பர்சனலாக செட் ஆகலை. என்னவோ கீழே இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலாக இருக்குது. கீழே விழுந்துடுற மாதிரியும் கீழே இருக்கிற மாதிரியும் ஒரு ஃபீலாகவே இருக்குங்க. அது செட் ஆகலை. அது என்னவோ தெரில, அது என்னுடைய பர்சனல். எதனா ஒரு பக்கம் இண்டிகேட்டர் போட்டு போனோம், இல்லை கை போடணும்னா ஒரு பக்கமாக நின்று போகணும். இப்படியும் இல்லாமல் சென்டராக நின்று கை போடுறாங்க. நீ இப்படி வரும்னு நினச்சி நம்ம போகிறதா, இல்லை இப்படி வரும்னு நினச்சி நம்ம போகிறதா? இதுதாங்க பிடிக்கவே மாட்டேங்குது. மேக்ஸிமம் பிரச்சனை வர்றது இந்த மாதிரி கேஸ் தாங்க. அதை ஓட்ட வேணாம்லாம் சொல்ல மாட்டாங்க. ஓட்டுங்க, நீங்கள் எப்படி வேணாலும் ஓட்டுங்க, ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி ஓட்டுங்கன்றேன். நீ வேகமாக ஓட்டாத போல், நகத்தின்னு போல், தள்ளின்னு கூட போ, ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுங்க, அவ்வளோதான். ஏதோ ஒரு நாள் 2 நாள் எதாச்சும் நடக்கலாம். இது வந்து ஃப்ரீயாக இருக்குது ரோடு. எப்படி போனால் ஓரம் போயிட்டு அதுக்கப்புறம் கை போட்டு அதுக்கப்புறம் போனால் பிரச்சனை இல்லை, ஸ்லோவாகிடுவாங்க. சென்டராக நின்னுங்கிறாங்க. சில பேர் இந்த பக்கம் போகலான்னு நினைப்பாங்க, சில பேர் அந்த பக்கமே போயிடலாம், பொறுமையாக தானே போகிறாங்க அப்படின்னு போயிடுவாங்க. சப்போஸ் திடீர்னு கட் பண்ணிவிடுவாங்க. எல்லாம் திடீர்னு ஓரம் போயிட்டாங்கன்னா ஓரம் வரவங்க டென்ஷன் ஆகிடுவான். எவ்வளோ பிரச்சனை. இந்த மாதிரி இருக்கிறவங்கள தான் கடுப்பாகுது எனக்கு பார்த்தாலே. ஏதோ ஒரு நாள் 2 நாள் நம்மளே மிஸ்டேக் பண்ணுவாங்க. நான் தான் இல்லைலாம் சொல்ல மாட்டேன். மிஸ்டேக் பண்ணாத ஆளே கிடையாது, அதை நான் தப்பே சொல்ல மாட்டேன். பட் ஒரு டைம் வந்து இது பண்ணாங்கன்னா 2வது டைம் வந்து அதை இது பண்ண பார்த்துக்கிறோம். நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதில் நான் எதிர்ச்சியாக வந்து நான் டைம் ஆகிடுச்சுன்னு வேகமாக போயிட்டுருந்தேன். பட் ஒன் வேல வந்தவரும் வேகமாக வந்தார், நான் வேகமாக போனோன்னா. டேர்னிங் பாயிண்டில் வேகமாக போயிடக்கூடாது, இல்லை நானும் வேகமாக போனோன்னா. நான் இல்லைலாம் சொல்ல மாட்டேன். பட் ஒன் வேல அவர் ரொம்ப வேகமாக வந்திருந்தார். எல்லாருமே ஸ்லோவாகிட்டாங்க. காரும் ஸ்லோவாக நின்று தான் போச்சு. எனக்கு முன்னாடி இருந்த லேடியும் நின்றுட்டாங்க. வேகமாக வராது. நான் எதுவுமே பேசலை. ஆனால் என்கிட்ட ஏதோ கேட்டார், ஏன் தலை இவ்வளோ வேகம் அப்படின்னு கேட்டாருன்னு நினைக்கிறேன். சம்திங் ஏதோ கேட்டார். நான் அந்த இடத்துல பேசியிருந்தால் கண்டிப்பாக சண்டை வந்துருக்கும். நான் அந்த இடத்துல பேசிடக்கூடாது. நான் கம்முன்னு தலையை மட்டும் ஆட்டிட்டு கம்முன்னு வந்துட்டாங்க. என் மேலே தான் மிஸ்டேக்குன்ற மாதிரி நான் வந்து தலையோ கையோ ஏதோ ஆட்டுன்னு நினைக்கிறேன். எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. நம்ம ஒன்று கம்முன்னு ஆட்டிட்டு கம்முன்னு தலையை கையோ ஏதோ ஒன்று வந்து ஆட்டிட்டு கம்முன்னு வந்துட்டேன். என் மேலே தான் தப்புன்ற மாதிரி. அந்த இடத்துல வந்து நம்ம யாராவது ஒரு ஆள் விட்டு கொடுத்து தான் போய் ஆகணும். ஏன்னா ஒரு பக்கம் அது வந்து நேஷ்னல் பைபாஸ்ன்றதுனால அந்த இடத்துல எதுவுமே பண்ண முடியாது. நானும் பெருசாக எதுவும் ரியாக்ட் பண்ணிக்கலங்க, கம்முன்னு வந்துட்டேன். சரி, ஓகே. அது ஏன் நமக்கு அது சில பேருக்கு புரிஞ்சிருக்கணும், புரிஞ்சிடுவாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு. ஆனால் அந்த மாதிரி இருக்கவங்களாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, கடுப்பாயிடும்.
ஐயோ, யாரோ ஃபோன் பண்ணிட்டாங்கன்னு தெரியல. இந்த மாதிரி நம்ம ஆள் ஸ்லோவாக வராது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஸ்லோவாக வந்து தாங்க இந்த மாதிரி இடத்துலலாம் கட் பண்ணணும். இண்டிகேட்டர் மாற்றணும், ரொம்ப பிரச்சனை பண்ணுங்க இது. ஹாய், இந்த வண்டி தான் சீஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னேன், எப்படி எத்தனை வரான்னு கேட்குறீங்கன்னு நினைப்பேன். நான் இதை சொல்ல நினச்சிக்கிட்டே நான் மறந்துட்டேங்க, இப்போ தாங்க ஞாபகம் வருது. இந்த வண்டி எப்படின்னா ஃபுல்லாக கழட்டி திரும்பவும் சர்வீஸ் பண்ணாங்களாங்க. எங்கள் அப்பா என்ன பண்ணிட்டாரு, அந்த தேங்காய் எண்ணெய் விட்டார் பார்த்தீங்களா, அது வந்து உள்ளே போயிட்டு அது கார்பரேட்டில் வந்து அடைச்சிக்கிச்சான். அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, தேங்காய் எண்ணெய் போயிடுச்சான் அது உள்ளே அப்படின்னு தான், ஏதோ அது மாதிரி தான் ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு என்னவோ ஒயர் மாற்றணும்னு சொன்னேன். ஆக்சிலேட்டர் ஒயர் மாற்றணுமா. நான் இன்னும் மாற்றாமே வச்சுட்ருக்கேங்க. வீட்டை வாங்கிட்டு வந்து தான் வச்சுருக்கேன். 95 ரூபாய் என்னவோ சொல்லி வாங்கிட்டு வந்தேன். இதுக்கானது தானே அது, வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் வீட்டில், ஆனால் மாற்றலை. போயிடலான்னு நினச்சேன். காரு கரெக்டாக குறுக்கில் வந்துருச்சு. நம்ம ஆளும் கரெக்டாக நிறுத்தி விட்டார். நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. பின்னாடி வர ஒரு என்ன நினச்ச வர தெரில, எங்கேருந்துடா வந்து டக்குனு குறுக்கில் வந்தோம் அப்படின்ற மாதிரி. ஆட்டோக்காரன் அண்ணா கொஞ்சம் வழி விடுங்க பெரிய அண்ணனுக்கு, போயிட்டோம். நமக்கு பின்னாடி வரவர் நம்ம வழி விட்டு தான் அவனை, வேறு வழி இல்லை. ஆனால் ஸ்லோவாக வராரு, ஏன்னு தெரில. பார்த்துக்கலாம், நம்மளும் கொஞ்சம் ஸ்லோவாக போய் இருக்கலாம். ஏன்னா நமக்கு ரைட் சைடில் கட் பண்ணாலும் நம்ம ஸ்லோவாக தான் போய் ஆகணும். கழுத்து வலிக்குதுன்னு எனக்கு ரொம்ப பெயினாக இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறதுன்னா, நமக்கு அந்த மாதிரி ஆகிடுச்சு. நைட்டு நம்ம போயிட்டு லைவும் போடுறோம்ல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு திரும்பவும் போயிட்டு நான் ஹெட்செட் மாட்டணும். ஹெட்செட் மாட்டிட்டு தான் நம்ம லைவ் போட முடியும். ஏன்னா மைக்கு நமக்கு இன்னும் பில்டாகவே அதிலே தான் இருக்குது, செப்பரேட்டாகவும் வைக்க முடியாது. டிஃபால்ட் டிஷர்ட் தானே போட்டுட்ருக்கேன். ஆமாம், அதே தான். கார் வந்துக்கிட்டே இருக்குங்க பின்னாடி, லைன்டாக வந்துவிட்டோம். அதுவும் இந்த வண்டி வேறு ஆஃப் ஆகிற மாதிரியே ஒரு ஃபீலாகவே இருக்குது. ஏன்னு தான் எனக்கும் தெரியல. ஓகே, வந்தாச்சுங்க. இந்த ஜிஎம் சுவிச்சஸ்லேருந்து எல்லாம் செக் அவுட் ஆகிட்டாங்களான்னு தெரில. மெசேஜ் வந்துக்கிட்டே இருந்தது, ஆனால் வண்டி இங்கே தான் நான் நின்றுட்டுருக்கு. சரி, ஓகே, போய் தான் பார்ப்போம் என்ன நடக்குது உள்ள.